ஷீரோவுடைய நாள் இன்னைக்கு எப்படி போகுதுன்னு நாம இப்ப பாக்கலாமா? ஷின்சான், ஷின்சான், ஸ்கூலுக்கு லேட் ஆகுது, சீக்கிரம் எந்திர ஷின்சான். உன்னை ஸ்கூலுக்கு அனுப்பினதுக்கு அப்புறம் தான் எனக்கு நிறைய வேலை இருக்கு, துணி வேற நிறைய சேர்ந்துருச்சு. எந்திர ஷின்சான். நீங்க தான் என்ன டிராப் பண்றதுக்கு இருக்கீங்களா, அப்புறம் ஏமா? கொஞ்சம் விட்டா எல்லா நாளும் என்னையே டிராப் பண்ண சொல்லிடுவோம் போல இருக்கு. உன்னை சும்மா விடக்கூடாது. உன்ன என்னமா அது, ஒரு பெத்த புள்ளைய இப்படி அந்த தொங்க விட்டு வேலைக்கு பாக்குறீங்க? வாயால சொன்னா எங்க கேக்குற நீ? உனக்கெல்லாம் இந்த ட்ரீட்மெண்ட் தான் கரெக்ட். என்னமா பூப்பட்டியில சூடா போன மாதிரி வளர்றீங்க? இதுக்கு இவன் மசிய மாட்டேங்கிறானே. லாஸ்ட் மெத்தட ஃபாலோ பண்ண வேண்டியதா? என்னமா காலையில பூரி மசாலா கொடுப்பீங்க, பார்த்தா உண்ட மசாலா கொடுக்குறீங்க. தினமும் ஷீரோவுடைய காலை பொழுது இப்படித்தான் ஆரம்பிக்குது. சீக்கிரம் போய் குளிச்சுட்டு வா, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம். பாத்தீங்களா, இங்க ஒருத்தன் டென்ஷன் ஆயிட்டு இருக்கு, இது பட்டாம்பூச்சி பிடிக்கிறதுக்கு பறகுது. ஒரு டாகியோட வாழ்க்கை ரொம்ப இனிமையானதா இருக்கும்னு எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதோட வாழ்க்கையிலும் பிரச்சனை இருக்குன்றது யாருக்கும் தெரியாது. என்ன டேஸ்ட்மா, சான்ஸே இல்ல. இத மட்டும் நேத்து நைட்டு குடுத்துருந்தீங்க, காலையில சிக்காம போயிருக்கோம். இவன மணி 7:15 ஸ்கூல் பஸ் போயிட போகுது. ஷின்சான் சீக்கிரம். தினமும் உங்க யோஷினாகா மேடம் கிட்ட நான் திட்டு வாங்க வேண்டியதா இருக்கு. சீக்கிரம் சாப்பிடு. ஸ்கூலுக்கு போற நேரம் பார்த்து போஸ்டர் விட்டுற கோந்த குட்டா எப்படிமா வேகமா சாப்பிட முடியும்? சீக்கிரம் மணி 8 ஆயிடுச்சு, பஸ் வந்துடுமே. நினைச்ச மாதிரியே பஸ் வந்துருச்சு. ஷின்சான், ஹோம்வொர்க் நோட் எங்க? அது அங்கேயே இருக்கு. அதை இன்னைக்கு எடுத்துட்டு போனோம்ல. எடுத்துட்டு போகணுமா வேணாமா? எடுத்துட்டு போக வேணாம், நான் எப்ப சொன்னேன்? போகணும்ன்றாங்க, இல்லன்றாங்க, ஒன்னும் புரியல எனக்கு. வெயிட் பண்ணுங்க மேடம். ஹாய் ஷின்சான். வணக்கம் ஆசிரியரே. சேட்ட பண்ணாத ஷின்சான். என்ன ஷின்சான், ஸ்கூலுக்கு போக ரெடியா இருக்கியா? வயித்த கலக்குறான். ஆரம்பிச்சுக்கிச்சு. ஷின்சான் செய்யற கலாட்டாவால ஷீரோவுக்கு தினமும் பிரேக்ஃபாஸ்ட் லேட்டா தான் கிடைக்குது. நினைச்ச மாதிரியே என்ன சைக்கிள்ல டிராப் பண்ண வச்சுட்டேல. கடமை ஆத்தும் போது என்னம்மா புலம்பல்? வாய மூடிட்டு சைலண்டா வா ஷின்சான். என்னால முடியலையே. ஹாய் ஷீரோ, எப்படி இருக்க? ஓ, என்ன வரவேற்கிறதுக்காக வந்து நிக்கிறியா? தேங்க்யூ. பாத்தீங்களா, ஷீரோவுக்கு பிரேக்ஃபாஸ்ட் குடுக்கணுங்கிறதையே மறந்துட்டாங்க. ரொம்ப டயர்டா இருக்கு, கொஞ்ச நேரம் தூங்குவோம். ஷீரோ பாவம் வெறும் தட்டையே பார்த்து பார்த்து ரொம்ப ஏங்கி போய்கிட்டு இருக்கு. எல்லாத்தையும் மறந்துட்டேனே. ஓ, எழுந்துட்டாங்க. இப்போவாது சாப்பாடு வைக்கிறாங்களான்னு பாக்கலாம். இதெல்லாம் வெந்ததுக்கு அப்புறமா எடுத்து இந்த கடாயில போடணும். ஆஹா, இந்த ஷோவை ஆரம்பத்துல இருந்து பாக்கணும்னு நினைச்சேனே. பாத்தீங்களா, இப்பவும் நம்ம ஷீரோவுக்கு சாப்பிட எதுவுமே கிடைக்கல. அது பட்னியாதான் இருக்கு. சரி வாங்க, இப்ப ஸ்கூல்ல என்ன நடக்குதுன்னு பாக்கலாம். வந்தாச்சி வந்தாச்சி. ஷின்சான், அதை கீழே போட்டு உடைச்சிட போறோம். இங்க போடு. ஏகசமா இத புறா. கடைசியில அதை உடைச்சிட்டான். என்ன கசமா, நீ இப்படி அந்த டீம்ல சேர்த்துக்க மாட்டாங்க, வேஸ்ட் கேண்டிடேட் துரத்தி விட்டுருவாங்க. ஆனா இதுல எந்த பயதும் இல்ல. ராத்திரி புறா அவன் சாப்பிடவே இல்ல. கேட்கவே பரிதாபமா இருக்கு. இன்னைக்காவது அவனுக்கு சாப்பாடு கிடைக்கணும். அட, நீ இன்னைக்கும் வந்துட்டியா? இந்தா, இத சாப்பிடு. மணி என்னாவது? மணி 12 ஆயிடுச்சு. நான் ஷீரோவுக்கு பிரேக்ஃபாஸ்டே வைக்கலையே. ஷீரோ, செல்லக்குட்டி, இங்க வாடா. இந்தா, உனக்காக பிரேக்ஃபாஸ்டும் லஞ்சும் சேர்த்து வச்சிருக்கேன், சாப்பிடு. என்ன ஷீரோ அப்படி பாக்குற? இன்னும் வேணுமா? நான் கிளம்பிட்டேன் மம்மி. ஷின்சான்
ஷின்சான் வந்துட்டான். ஷீரோவை வாக்கிங் கூட்டு போறானான்னு பாக்கலாம். அச்சோ, என் ஹீரோ பாட்டி அவ்வளோ நேரம் ஆச்சு. ஹீரோ என் செல்ல குட்டி. ரொம்ப கொஞ்சம் கூடாது போ. தூக்கி கொஞ்ச மாதிரி கொஞ்ச நாள் கடைசியில போத்துட்டு கீழே போட்டு போயிட்டான். வழக்கம் போல ஆரம்பிச்சுட்டியா ஷின்சான்? ஒழுங்கு மரியாதையா காய்கறி எல்லாம் சாப்பிடு. அது உடம்புக்கு நல்லது, புரிஞ்சுதா? ஏய் ஷின்சான், அம்மா தான் இவ்வளவு சொல்றாங்கல்ல, ஒழுங்கா காய்கறி எல்லாம் சாப்பிட வேண்டியதானே? காய்கறியா? வெறும் பாவக்காய் போடுறாங்கப்பா, கம்முன்னு இருங்கப்பா. பாவக்காய் உடம்புக்கு நல்லதுன்னு சொன்னா கேட்க என்னால மாட்டேன். முடியாதுமா, எல்லாச்சும் அப்பாக்கே கொடுங்க, எனக்கு பதில் அவர் சாப்பிடுவாரு. இப்படித்தான் ஷின்சானுடைய வாழ்க்கையும் ஷீரோவோட வாழ்க்கையும் போய்கிட்டு இருக்கு. அதுக்குள்ள தூங்கிட்டான் பாருங்களேன். இவன் தூங்குறத பாத்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. உண்மைதான் ஹாரி, குழந்தைங்க சேட்டை பண்ணாலும் அதுல ஒரு அழகு இருக்குல்ல. ஒரு வழியா ஷின்சானுடைய தொல்லை இல்லாம ஷீரோ தூங்க போயிட்டான்.